சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். என் கண் உனக்கு தெரிகிறதா? தெரிகிறது என்றாலே இதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். என் மீது சிறிது கூட சந்தேகமின்றி நம்பிக்கையோடு உன்னுடைய அன்றாட வேலைகளை கவனத்தை செலுத்து. நான் சவாலாகவே உனக்கு சொல்கிறேன், என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை. சகலவிதமான சௌபாக்கியத்தையும் பெறப்போகிறாய். இதுவேதான் உன்னுடைய காலம். இதுதான் உனக்கான காலம். நீ விரும்பியது எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம். எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம். அதே சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு, நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். உன் வாழ்வில் நடைபெறப் போகும் ஆச்சரியங்களுக்கும் அற்புதங்களுக்கும் உன் சாயப்பா நானே பொறுப்பு. என் அன்பு பிள்ளையே, கோபத்தை முதலில் குறைத்துக்கொள். அகங்காரத்தை உன் மனதிலிருந்து ஒழித்துவிடு. தான் என்ற அகங்காரம் ஒருவன் மனதில் வந்துவிட்டால் அவனை இந்த உலகத்தில் யாராலுமே காப்பாற்றவே முடியாது. வாழ்க்கையில் வெற்றி அடையும் அத்தனை சூழல்களையும் அவன் இழந்து விடுவான். அகங்காரத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஓடிக்கொண்டே இரு. என்னால் மட்டுமே முடியும் என்று எப்பொழுதும் எண்ணி விடாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி திறமை இருக்கத்தான் செய்கிறது. அவரவர் திறமைக்கேற்ப அவரவர் வெற்றியை அவர்கள் வசம் ஆக்கிக்கொள்ள வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே உன்னிடம் மட்டும்தான் திறமை இருக்கிறது. என்னால் மட்டுமே அதை சாதிக்க முடியும், நான் மட்டுமே வாழ்ந்து காட்ட முடியும் என்ற அகங்காரம், தற்பெருமை உன் மனதில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அது உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கெடுதலாகவே முடிந்துவிடும். அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி. நீயாக விமர்சனம் செய்யவே கூடாது. உன்னிடம் அன்பாய் பேசினால் போதுமே, உடனே கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின்னர் அதை நினைத்து நினைத்து வருத்தமும் படுவாய். குழந்தா, தேவைப்படும் நேரத்தில் வரும் நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, உனது நிலை தடுமாறும் சமயத்தில் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். ஏன், உன்னுடைய நிழல் கூட உன்னை விட்டு அகன்றுவிடும். கண்ணாடியைப் போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை. தைரியமாக இரு. உன் அப்பா உன்னில்தானே இருக்கிறேன். எதற்காக இந்த மனக்குழப்பமும் வேதனையும் கண்ணீரும்? உன் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரவே உன் சாயப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக அனைத்தையும் நினைத்து கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? எதை இழந்தாலும் கலங்காதே. எது உன்னை விட்டு சென்றாலும் மனம் தளர்ந்து விடாதே. எது வந்தாலும் தைரியமாக இரு. நான் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக போனது மறைந்தது உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து நினைத்து வருந்துகிறாய்? பொறுமையாக இரு குழந்தையே, நம்பிக்கையாக இரு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எனக்கு ஆடம்பரமான பூஜை புலஸ்காரங்கள் எல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய அன்பு மட்டுமே, பொக்கிஷமான உன்னுடைய அன்பு மட்டுமே போதும் என் பிள்ளையே. நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எல்லா நேரங்களிலும் உன்னை சுற்றியே இருப்பேன், உன் பாதுகாவலனைப் போல. என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன். சர்வ நிச்சயமாக இருப்பேன். உன் சாயப்பா மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நான் உனக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்பா இருக்கிறார், நம் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்புறம் என்ன குழந்தையே, சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் தானே? என் அன்பு குழந்தா, என்னை தஞ்சமடைந்தவர்களுக்கும், என்னை நேசிப்பவர்களுக்கும், என்னை முழுவதுமாக நம்புகிறவர்களுக்கும் நான் என்றும் உயிருடன் தான் இருப்பேன். என்னுடைய ஆசிர்வாதமும் அற்புதமும் அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். இது சர்வ நிச்சயமான உண்மை.
இதுதான் தெய்வ வாக்கும் கூட. குழந்தா, உன் நல்ல மனம் என்ன என்பதையும் சூழ்நிலைகள்தான் உன்னை மாற்றி உன்னை தவறான வழியில் சித்தரிக்கிறது என்பதையும் உன் சாயப்பா நன்கு அறிவேன் என் பிள்ளையே. சோதனைகளாலும் வேதனைகளாலும் உன் மனம் ரணப்பட்டு கிடக்கிறது. என்னுடைய ஆசிர்வாதங்களால் நான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் என்னுடைய அன்பு கரம் கொண்டு அரவணைப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதுதான் உன்மீதுதான் இருக்கும் என் குழந்தையே. வீணாக பயப்படாதே. உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களையும் உன் வாழ்வில் ஏற்றங்களையும் தருவதற்காகவே உன் அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும். நிச்சயமாக நீ வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக சுவைக்கலாம் உன் சாயப்பாவோடு சேர்ந்து. குழந்தா, உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை, இது நாள் வரை நீ கடந்து வந்த பாதையை சற்று யோசித்துப்பார். கொஞ்சம் திரும்பிப்பார். அன்றிலிருந்து இன்று வரை என்னென்ன வித்தியாசங்கள் உன் வாழ்வில் நடந்தது என்பது நீயே நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஒரு பூ பூப்பதற்கு முன்பாக அது மொட்டாக இருக்கும் பொழுது அது என்னென்ன விஷயங்களை செய்கிறது, என்னென்ன விஷயங்கள் அதற்குள் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வாயா பிள்ளையே? அந்த அழகான பூவும் ஒரு உயிருள்ள ஜீவன்தான். ஆனால் அதற்கான காலமோ அந்த ஒரு நாள்தான். பூவாய் பூக்கும் அற்புதத்தை யாருமே கண்டதில்லை. ஒரு நாள் வாழ்க்கையை கொண்ட அந்த பூ மொட்டாய் இருக்கும் பொழுது அது பூவாய் மலர்வதற்கான அதற்கு தேவையான விஷயம் அதிகமான சூரிய வெளிச்சம். சில சமயம் சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் கூட இல்லாமல் போய்விடலாம். ஆனால் இவையெல்லாம் அந்த மலருக்கு சவாலான விஷயமே. அனைத்தையும் தாண்டி அனைத்தையும் எதிர்கொண்டுதான் அந்த மொட்டு பூவாக மலர்கிறது. மலர்ந்து இறைவனின் காலடியில் சரணடைகிறது. அதனுடைய காலம் ஒரு நாள் மட்டுமே. இப்படி ஒரு நாள் ஆயுளை கொண்ட அந்த அழகிய மலர் இவ்வளவு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படும் பொழுது நீயும் உன் வாழ்க்கையில் உள்ள சோகங்களையும் சங்கடங்களையும் சோதனைகளையும் மிக சுலபமாக கடந்து வந்து வெற்றி என்னும் மலரை மிக சுலபமாக உன்னாலும் பறிக்க முடியும். உன்னாலும் மலர் போல் ஆக முடியும் குழந்தையே. குழந்தா, உன் வாழ்க்கையையே புரட்டி போடும் விஷயமாக ஒன்று உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. அதற்கான ஏற்றமும் மாற்றமும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நான் அந்த நிகழ்வை உனக்காக, என் பொக்கிஷமான பிள்ளைகளுக்காக நிச்சயமாக செய்வேன். சர்வ நிச்சயமாக நான் உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களையும் நல்ல நல்ல ஏற்றங்களையும் ஏற்படுத்துவேன் என்பது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, தெய்வ வாக்கு. சத்திய பிரமாணம் என்று எப்படி இருந்தாலும் நீ எடுத்துக்கொள். ஆனால் நடப்பது நிச்சயமாக நடக்கும். ஏற்கனவே எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவையால்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு பிரியமே, உன்னை வெறுப்பவர்களை நினைத்து நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள். ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் பிறகு என்ன நடந்தாலும் கவலை என்பது உனக்கு இல்லவே இல்லை. கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவுமே தாழ்வாகவே தெரியாது, பொக்கிஷமாகவே தெரியும். கிடைப்பது உனக்கு கிடைக்க இருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உனக்கு வர இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உனக்கு கிடைப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். அது நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, உனக்கு தகுதியான நேரம் வரும். அதுவரை காத்திருப்போம் என்று காத்திருக்கவே இருக்காதே. கிடைக்கும் நேரத்தை உனக்கு தகுதியாக மாற்றிக்கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தாலே உன்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ஆரோக்கியமாக இருந்தாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒவ்வொன்றாகவே வந்துவிடும் உன் அருகில். நிரந்தரமே இல்லாத வாழ்க்கையில்
அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லாத வாழ்க்கையில் முடிந்தவரை உன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமானால் அவர்களுக்கு உதவி செய். மற்றவர்கள் யார் மனதையும் காயப்படுத்தாமல் இருந்துவிடு. மற்றவர்களின் கோபத்துக்கு ஆளாகாமல் இருந்துவிடு. முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள். இப்படி இருந்தாலே உன் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையை வாழ தெரிந்தவர்கள். அந்த ரகசியம் தெரிந்துவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே விடலாம். உன் வாழ்க்கையில் நல்ல மாறுதல்கள் நிகழப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கை வண்ணமயமாகவே மாறப்போகிறது. உன் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது என்று முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கை போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகவே உன்னிடம் இருக்கும் என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். எப்பொழுதும் நல்லவனாயிரு. ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்தாதே. அனைவரிடமும் போய் நான் நல்லவன், நான் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறேன் என்று சொல்லி உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. செய்து காட்டினாலே போதும். அனைவருக்கும் அதை புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலை கொள்ளாதே என் பிரியமே. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுது உன் மீதுதான் உள்ளது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக கழிக்கலாம், நிம்மதியாக வாழலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் செய்து கொண்டே இரு. ஏனென்றால் வாழ்க்கை மிக சிறியது. அன்பை அதிகமாக காட்டு. கோபங்களை கஞ்சித்தனமாக காட்டி பழகு. மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள். ஏனென்றால் வாழ்க்கை மிக சிறியது. இதுவரை உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை, நடந்ததை எண்ணி எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும், நம் வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கலாம் என்று யோசிப்பவர்களே, சிந்தனை செய்பவர்களே வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். நீ என் பொக்கிஷமான கண்மணி, எப்பொழுதுமே நடந்ததை எண்ணி யோசிக்காதே. இனி எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும், எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை எப்படி சாதிக்கலாம் என்ற நம்பிக்கை உன் மனதில் தோன்றும், எண்ணமும் உன் மனதில் தோன்றும். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும். எனவே தொடர்ந்து முயன்று கொண்டே இரு. எந்த தடங்கல்கள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நிச்சயமாக அனைத்து கதவுகளையும் உன்னால் திறந்துவிட முடியும். வாழ்க்கையை ஜெயிக்கவும் முடியும். வானம் பூமியை தொட்டால் அது அதிசயமாக எல்லோரும் பார்ப்பார்கள். ஆனால் மனிதன் வானத்தை தொட்டால் அதுவே சாதனையாக இருக்கும். அதிசயத்தை பார்த்து கொண்டிருப்பதை விட வானத்தை தொட முயற்சிப்பவனாக இருப்பதே மிக சிறந்தது. அதுவே உன் வாழ்வை வெற்றி பயணத்தில் தொடக்கி வைக்கும். எப்பொழுதும் அதிசயம் நடக்கும், அற்புதம் நிகழும் என்று காத்து கொண்டிருக்காமல் அந்த அதிசயத்தையும் அந்த அற்புதத்தையும் அந்த சாதனையையும் உன்னால் எப்படி செய்ய முடியும் என்று யோசித்துப்பார். நிச்சயமாக உலகத்தில் உள்ள அனைவரும் உன்னை அதிசயமாக பார்ப்பார்கள், ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். உன் சாதனையை பற்றி மட்டுமே எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். எனவே என் கண்மணியே, மற்றவர்களை பார்த்து உன்னை ஏளனமாக நீயே நினைத்து விடாதே. மற்றவர்களோடு உன்னை எப்பொழுது ஒப்பிட்டும் பார்க்காதே. உன்னை போல் மற்றவர்கள் இருப்பார்கள் என்ற எண்ணத்தை உன் மனதிலிருந்து எடுத்துவிடு, நீக்கிவிடு. இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணாதிசயங்களை கொண்டவர்களே. அவர்களைப் போல் நீ இருக்க முடியாது. உன்னைப் போல் மற்றவர்கள் இருக்கவே முடியாது. வாழ்க்கை என்பது நாம் போட்டு வைத்த கணக்குப்படி, திட்டப்படிதான் எல்லாம் நடக்கும் என்பது நிச்சயமாக முடியாது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்விலும் எல்லோர் வாழ்விலும். எனவே உன்னால் எதையுமே மாற்ற முடியாது.
எனவே உன் வேலையை மட்டும் நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். சந்தேகமே வேண்டாம், குழப்பமே வேண்டாம். உன் வாழ்வில் நடப்பது நடந்தே தீரும். நம்பிக்கையோடே கேள். உன்னுடைய மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்முன்னே சர்வ நிச்சயமாக கேட்பாய், பார்ப்பாய். இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம் அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இதுநாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு, நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே. முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தாகத்தான் இருக்கும். சுமக்கத் தெரிந்து கொள், சுமைகளை மிக சுலபமாக கடந்து விடலாம். பிரச்சனை வந்துவிட்டால் உடனே துவண்டு போய் உட்கார்ந்து விடாதே. நீ விழி மூடியிருந்தாலும் கதிரவன் கதிர் எழுப்பாது, நிற்கவே நிற்காது. கதிரவன் கதிரை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார். நீ ஓரமாக ஒதுங்கி நின்றாலும் கூட உன் பிரச்சனை உன்னை விட்டு எப்பொழுதும் விலகாது. உனக்கு என்று வர வேண்டியது நீ எந்த தொலைவில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எனவே என் குழந்தையே, எதுவானாலும் எதிர்த்து நின்று போராடு. துணிவிருந்தால் மட்டும் அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து விடலாம், ஜெயித்து விடலாம், வெற்றியை நிலைநாட்டி விடலாம். எதையும் கண்டு அஞ்சாதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன்.
உன்னை என் பார்வை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே உன்னை தவறாக நெருங்கும்படி நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் அனுமதித்தாலும் அது உன்னை நெருங்கும்படி நான் விடமாட்டேன். ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கும் பொழுது, அந்த நாள் விடியும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடுதான் அந்த நாள் துவங்குகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது அது உனக்கான ஒரு அனுபவமாகவே இருக்கிறது. அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை மேலோங்க செய். எப்படி வாழ்ந்தால் வாழ்வில் சிறக்கலாம், ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல், உன்னுடைய நினைப்பு போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும், சாதகமாகவே நடக்கும். உன் வாழ்க்கைக்கு நல்ல நல்ல மாற்றங்களை தர வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பா கையில் இருக்கிறது. நான் எப்பொழுதும் பொறுப்பிலிருந்து மீளவே மாட்டேன்.